கல் சூடாக இருக்குது, இனி மாவை ஊற்ற வேண்டியது தான் பாக்கி அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டார் தொகுதிகள்லாம் தயாராக இருக்குது. சென்னையில் இருக்கிற பெரம்பூர் தொகுதி வந்து ஸ்டார் தொகுதியாக இப்போ மாறிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து அந்த தொகுதியில் இருக்க போகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. விஜய் அங்கே நிற்க போகிறாரு, இங்கே நிற்க போகிறாரு, வளசரவாக்கத்தில் நிற்க போகிறாரு, திருச்சியில் நிற்க போகிறாரு அப்படின்னு பல்வேறு யூகங்கள் இருக்கிற நிலையில் பெரம்பூர் தொகுதி வந்து திடீர் முக்கியத்துவம் பெற்றது. எப்படி அப்படின்னா, அங்கே தேர்தல் பணிமனை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க ஏசி பணிமனையாக உருவாகிட்டு இருக்கு. அப்போது இன்றைக்கி ஏசி இல்லாமல் யாராலும் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் ரொம்ப எலைட்டாக இருக்கிற விஜய் வந்து வெயிலில் நிற்பாரா, வெயிலில் போய் ஓட்டு கேட்பாரா, ஒதுங்குவதற்கு கூட நிழல் இருந்தால் கூட அதில் ஏசியும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நபராக இருக்கிற விஜய் கட்டாயமாக வந்து இது போன்ற பணிமனைகளை தேடுவாருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால தான் வந்து பெரம்பூரில் விஜய் நிற்க போகிறார் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பெரம்பூரில் விஜய் நிற்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து நிறைய விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தாவேக்கா ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் ஆன்லைனில் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக ஒரு ஆப் ஒன்று அவங்க ரெடி பண்ணாங்க. அந்த ஆப்பில் வந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவர்கள் குவிந்ததால் அந்த ஆப்பே ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்லாம் அவங்க சொன்ன தகவலெல்லாம் நம்ம கேட்டோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த ஆப்லேயே நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தினோம்னா மக்கள்கிட்ட பரிச்சயம் இல்லாமல் போயிடும். அதனால் ஆப்பில் சேர்க்கதை நிறுத்துங்க, உறுப்பினர் படிவத்தோடு மக்களை போய் சந்திங்க அப்படின்ட்டார் விஜய். அப்படி மக்களை போய் சந்தித்தாங்க. இப்போ இந்த ஆரம்பத்தில் ஆன்லைனில் வந்து சேர்த்தாங்க இல்லையா, அப்போ பெரம்பூர்லேருந்தே கிட்டத்தட்ட 45,000 பேர் விஜய் கட்சியில் இணைந்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் விஜய் வந்து அங்கே நிற்க போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வருது. இந்த அடிஷனலாக ஏசி பணிமனை ஒன்று. இப்போ இந்த தொகுதியில் விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் நிறுத்தப்பட போகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலில் விஜயை தோற்கடித்தே தீரணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடும் முனைப்போடு இருக்காங்க. அதற்கு காரணம் இருக்குது. ஏன்னா விஜயை வந்து நம்ம மனதளவில் நொறுக்கிட்டோம்னா அடுத்து ஒரு 3 வருஷம் அவர் செயல்பட மாட்டார். ஏன்னா 2029 மீண்டும் தேர்தல் வந்துடும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கும் பொழுது 2029 மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வந்துடும். இந்த 3 வருஷம்தான். இந்த 3 வருஷமும் அவரை மனதளவில் நம்ம தளர்வடைய வச்சிட்டோம்னா அவரே சினிமாவில் நடிக்க போயிடுவார் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. அப்போது பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை நிறுத்தணுங்கிறது தானே அவங்களுடைய அடிப்படை எண்ணமாக இருக்கும். ஆனால் வர்ற தகவல்லாம் பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். திவ்யா சத்யராஜை நிற்க வைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சத்யராஜ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளரா அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. இப்போ அதிமுகவில் யாரையாவது நிறுத்துவாங்க, அப்புறம் இன்னும் மற்ற கட்சிகள்லேருந்து யாரையாவது நிறுத்துவாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் திமுகங்கிறது இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்குது. அந்த கட்சியினுடைய முதல் நோக்கமே விஜயை வந்து மனதளவில் சோர்வடைய வைக்கணுங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது திவ்யா சத்யராஜ் அங்கே நின்னா அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ப்ளஸ் இருக்குது. சத்யராஜ் வந்து மகளுக்காக அங்கே பிரச்சாரம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சத்யராஜ் ஒரு பக்கம், முதல்வர், இன்னும் முக்கியமான நட்சத்திர நபர்கள் எல்லாமே அங்கே போய் வந்து திவ்யா சத்யராஜுக்காக பிரச்சாரம் செய்வதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. திவ்யா சத்யராஜை பொறுத்தளவுக்கு இப்போ தான் எழுத்துக்கூட்டி படிக்கிற எல்கேஜி குழந்தையாக இருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பித்தவறி சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டிங்கன்னா அங்கே அது ஏதோ பால்வாடி மையம் மாதிரி மாறி போயிடும். ஸோ அப்படி தான் இருக்குது அவங்களுடைய பேச்செல்லாம். ஆனால் அவங்க அப்பாவுடைய வளர்ப்பு இல்லையா, அப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஏடாகூடமான வளர்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவரை மாதிரி ஒருத்தர் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படியே நைஸாக கிள்ளி விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பாடுபடுறான்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். அவரை பொறுத்தளவுக்கு அப்படியே இந்த களத்தை சூடாக்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுற ஒரு நபராக தான் நம்ம நீண்ட காலமாக பார்க்குறோம். இராணுவமே வந்தாலும் எதிர்த்து நிற்பார். இராணுவம் வர வேண்டாம், போலீஸ் வந்தாலே ஓடி போய் பதுங்கிடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர். ஒரு சம்பவம் என்ன சொல்லலாம், இப்போ கன்னடத்தில் எப்படி வந்து கன்னடர்களுக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கோ, அதுமாரி தமிழர்களுக்குன்னு ஒரு தனி கொடி வேணும்னு பாரதி ராஜா ஒரு முயற்சி எடுத்தார். பாரதி ராஜா, சீமான், இன்னும் யாரெல்லாம் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அதற்குள் இணைந்தார்கள். இப்போ திருமுருகன் காந்தி போன்றவர்கள் அதற்குள்ளே வந்தாங்க. இப்போது ஒரு தமிழர் கொடியை உருவாக்கிட்டாங்க. அந்த கொடியை வந்து
எங்கெல்லாம் தமிழருக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த கொடி மட்டும்தான் பறக்கணும். நமக்குள்ள 1000 கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சி கொடிகளெல்லாம் அங்கே பறக்க விடக்கூடாதுங்கிறது பாரதி ராஜாவின் கட்டளை. அதற்கு எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஒரு கொடியை உருவாக்குனாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கொடியை உருவாக்குகிற அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியில் சத்யராஜ் பேசின பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா, ஐயோ தமிழ்நாட்டே வளைச்சி கட்டிடுவார் போல இருக்கே, ஒரு 2000 பேர் வந்தால் கூட ஒரு கையால் சமாளிப்பார் போல இருக்கேங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. மறுநாள் ஏதோ ஒரு மறியல் போராட்டம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அது அநேகமாக எடப்பாடி பழனிசாமி பீரியடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகன்னா அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவங்களாம் இறங்க மாட்டாங்க. எடப்பாடிங்கும் போது எல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளை தானே, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சு சென்னையில். நாள் வீராவேசமாக பேசின சத்யராஜ் தலையவே காணுங்க. எங்கேன்னா ஆள் எஸ்கேப்பு, வந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நமக்கு இது ஜெயில் கழியெல்லாம் ஆவாது சாமி அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டார். அவருடைய வளர்ப்பு இல்லையா திவ்யா சத்யராஜ், வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று நடக்க போகுது. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று உள்ளே வந்திருக்கு. அது யாருன்னா பவர் ஸ்டார் சீனிவாசன். ஏங்க அவரை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாமா? விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு திமுக கேண்டிடேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, சீனிவாசனை பற்றி பேசலாமா? இதெல்லாம் நியாயமா அப்படின்லாம் நீங்கள் பல பேர் கேட்கலாம். ஒரு 1000 ஓட்டு பிரித்தாலும் ஓட்டு தானே. 1000 ஓட்டு இல்லை, 500 ஓட்டை சொல்லுங்களேன். இப்போ 500 ஓட்டு 1000 ஓட்டில் தோக்குறவங்களாம் இருக்காங்கல்ல. கமலஹாசன் எத்தனை ஓட்டில் தோத்தார்? அப்போ ஒரு ஓட்டும் இங்கே கவனம் பெறுகிற விஷயத்தில் நீங்கள் பவர் ஸ்டார் சீனிவாசனை அவ்வளோ அலட்சியமாக நினச்சிட முடியுமான்னா, அலட்சியமாக நினைக்கணுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவர் ஏன் இந்த மாதிரி நட்சத்திர தொகுதிக்குள்ளே இறங்குறாரு? அவர் ஒரு நட்சத்திரம்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திடாதீங்க நான் பேசுனதை. அவர் நட்சத்திர தொகுதியில்னு இருக்கிற ஒரு குறை நட்சத்திரம்னு வேணா வச்சுக்கிங்களேன். இப்போ அவர் ஒரு பெரிய புரட்சியெல்லாம் பண்ணார். அவர் படத்தை பார்க்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு பிரியாணி, குவார்ட்டரு, ஒரு 200 ரூபா பணம் இதெல்லாம் கொடுத்து உள்ளே அழைச்சிட்டு போய் டிக்கெட்டு இலவசமாக கொடுத்து உட்கார வச்ச ஒரு மாபெரும் மனிதர் அவர் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறது கையில் காசே இல்லைங்கிறதுனால. ஒரு காலத்தில் கையில் காசு நிறையா வச்சுட்டு படத்தையே ஓட்டினவர் இன்றைக்கி காசே இல்லைங்கிறதுனால அங்கே நிற்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அடிப்படையில் அவருக்கு மருத்துவ செலவு இருக்குது. ரொம்ப ஆள் உடஞ்சி போயிட்டார். இந்த மருத்துவ செலவை பார்ப்பதற்கே அவர் கையில் காசு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஸ்டார் தொகுதியில் நம்ம போய் நின்னோம்னா, சார் நீங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தர்றோம்னு ஏதாவது சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் பல தொகுதிகளில் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை அதை நினச்சி அவர் இறங்குறாரான்னு தெரில. ஸோ இப்படிப்பட்ட ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு தொகுதியில் விஜய் நிற்கும்போது வேறு என்னெல்லாம் பிரச்சனை வருங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிட்டோம்னா சரியாக இருக்கும். அவருடைய மனைவி சங்கீதா என்றைக்கு ஒரு வேட்பாளர் மனுவை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்காக ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா அதில் அவர் சொத்து விவரங்கள் எல்லாம் குறிப்பிட போகிறாரு. இப்போ அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கோ அதை அப்படியே முழுசாக குறிப்பிட்டால் பிரச்சனையே கிடையாது. அதில் பாதி சங்கீதாவுக்கு வந்துடும். ஏன்னா நீதிமன்றத்தில் அவங்க கேட்குறதே அதுதான், எனக்கான செட்டில்மெண்ட் அவருடைய சொத்தில் பாதி வேணுங்கிறது. அப்போ விஜய் என்ன பண்ணுவார்? முழுசாக எங்கெல்லாம் சொத்து இருக்கோ அது காமிக்க மாட்டார். காமிச்சா அது நீதிமன்ற ஆவணமாக மாறும். அப்போ என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய சொத்தில் பல மடங்கை மறைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்தை தான் காமிப்பார். அப்போ குறிப்பிட்ட அளவு சொத்தை இவர் காமிக்கும்போது எங்கெல்லாம் இவருக்கு சொத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை சங்கீதா வெளியிட்டாங்கன்னா அது பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்கன்னு வைங்க, இந்த மாதிரி இவர் தேர்தலில் நிற்க தகுதியற்றவர், இவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க, ஏன்னா இவர் சொத்து கணக்கையே தவறாக சமர்ப்பிச்சிருக்கிறாரு, இதோ பாருங்கள் ஒரிஜினலாக எங்கெல்லாம் சொத்து இருக்குங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சர்வே நம்பரோடு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா விஜயினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். ஏன்னா ஒரு 6 வருஷத்துக்கு அவரை டிபார்ட் பண்ணுறோம், அவர் எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாதுன்ட்டாருன்னா சொல்லிட்டாங்கன்னு வைங்க, என்ன ஆகும் கட்சி? ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. அவரும் இந்த தேர்தலை எதிர்கொள்வதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலோடு தான் காத்துட்ருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரம்பூர் ஒரு தனி கவனம் பெற்றிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் யார் நிற்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். வெயிட்.